கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே ரெவரண்ட் பால்ராஜ் அவர்கள் ஓட்டி சர்வே நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரால் வர முடியவில்லை. ஆகவே என்னுடைய சப்ஜெக்ட் ஏஞ்சலாலஜி, தேவதூதரியல் என்ற பாடத்தை நான் இன்னும் கொஞ்சம் மீதி நடத்த வேண்டியது இருக்கிறது. ஆகவே அவர் வராததினால் நான் என்னுடைய சப்ஜெக்டை நடத்துகிறேன், ஏஞ்சலாலஜி. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் எதுல நான் விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, எது வரைக்கும் நடத்தி இருக்கேன்னு? ஏன்னா நான் 2 இடத்துல ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன், இங்க நேரடியான வகுப்புல நடத்துறதுனால அது கொஞ்சம் அதிகமா நடத்தி இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது கண்டினியூ பண்றதுக்கு நல்லா இருக்கும். யாராவது சொல்ல முடியுமா? விழுந்து போன தூதர்கள் சொன்னீங்க சார். ஒரு நிமிஷம். அத்தாரிட்டிஸ் சொன்னீங்க. கேருபீன்கள், விழுந்து போன தூதர்கள் பிரிவுகள் சொல்லிட்டு பரிசுத்த தூதர்கள். வெரி குட். அது நடத்திட்டேன்னா அந்த பரிசுத்த தூதர்கள் சொல்லிட்டு வந்தீங்க சார், பேரெல்லாம் சொன்னீங்க. அது வரைக்கும் நடத்திருக்கேன். ஓகே ஓகே. த்ரோன்ஸ், பவர்ஸ், ரூலர்ஸ், அத்தாரிட்டிஸ், ஏஞ்சல்ஸ், மார்னிங் ஸ்டார் நடத்திருக்கேன். ஓகே, மீதியானது. ஓகே, நான் தொடர்றேன். இந்த ஏஞ்சல்ஸை பற்றி ஒரு 2 விதமான காரியம், தேவனுடைய பிள்ளைகள், பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொன்ன காரியத்தை ஒரு பட்டியலிட்டு இருக்கிறேன். டாக்டர் பில்லி கிரஹாம் ஏஞ்சல்ஸ் பற்றி சொன்னதும், ஆல் த ஏஞ்சல்ஸ் இன் த பைபிள், ஹார்பர்ட் லாக்கியர் அவர் லிஸ்டிங் சொல்லி ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்தது போட்டிருக்கிறேன். ஸோ டாக்டர் பில்லி கிரஹாம் 10 விதமான தூதருடைய பிரிவை, பரிசுத்த தூதருடைய பிரிவை சொல்லி இருக்கிறார். இந்த ஆல் த ஏஞ்சல்ஸ் இன் த பைபிள், அந்த ஆத்தர் அவர் கிட்டத்தட்ட 12 தூதர்களை சொல்லி இருக்கிறார். ஓகே, நமக்கு 10 இருந்தாலும் 12 பிரிவுகளா இருந்தாலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாய் சொல்லுகிறார்கள். சரி, அதுல ஏஞ்சல்ஸ், காப்ரியேல், ஏஞ்சல்ஸ்னா சாதாரண தூதர்கள், காப்ரியேல், மிகாவேல், செருபீம், கேருபீம், சன்ஸ் ஆஃப் காட், மார்னிங் ஸ்டார்ஸ், வாட்சஸ், த்ரோன்ஸ், பவர்ஸ், ரூலர்ஸ், அத்தாரிட்டிஸ் என்று தூதர்களுடைய பிரிவை நம்ம பார்க்க முடிகிறது. நம்மை அறியாமலே அநேக தேவ தூதர்கள், கோடிக்கணக்கான தூதர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத தூதர்கள் இருக்கிறார்கள். அதிலே தேவனுக்கு பணிவிடை செய்கிற தூதர்களாகவும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பணிவிடை செய்கிற, சேவை செய்கிற தேவ தூதர்களாகவும், கிறிஸ்துவின் வாழ்க்கையில் செயல்பட்ட தேவ தூதர்களாகவும் நம்ம பிரித்து அநேக தூதர்களை பார்க்க முடியும். தேவதூதர்கள் சில வேளைகளிலே நம்மை அறியாமல், அதாவது பேஜ் நம்பர் 5ல உள்ளதை நான் நடத்துறேன், நம்மை அறியாமல் நமத்திலே வருவது உண்டு, நமக்கு சேவை செய்வது உண்டு, நம்மோடு இடைபடுவது உண்டு. நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஏன் இந்த சம்பவம் நடந்ததுன்னு யோசிக்கும் பொழுது, அது ஏதோ ஒரு நபர் வந்தாங்களே நமக்கு தெரியலையே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் சில சம்பவங்கள் நமக்கு நடப்பது உண்டு. ஒருவேளை அடிக்கடி நடக்காது, ஆனா நடப்பது உண்டு. ஒரு சம்பவத்தை நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒரு மிஷனரி தம்பதிகள்
அதிக பண கஷ்ட நிலையில் இருந்தார்கள். நிலையிலும் ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்து வந்தார்கள். அந்த மிஷனரிகளுக்கு பணம் அதிக தேவைப்பட்டது. ரொம்ப பண கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் உற்சாகமாய் செய்து வந்தார்கள். உண்மையோடு செய்து வந்தார்கள். ஒரு நாள் அவருடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையாம். சமைப்பதற்குரிய பொருட்கள் ஒன்றும் இல்லையாம். ஒரு சென்ட் பணம் அப்படிங்கிற அந்த நாட்டுல சொல்லக்கூடிய அந்த ஒரு சென்ட் பணம் கூட இல்லை. ஆனா எனக்கு 5 பவுண்டு உருளைக்கிழங்கு, 4 மார்க் பேட்ட ரொட்டி மாவு, சில ஆப்பிள் பழங்கள், பியர்ஸ் பழங்கள், கொஞ்சம் கேரட்டுகள், காலிஃப்ளவர், கொஞ்சம் இறைச்சி துண்டுகள் எனக்கு இந்த சனிக்கிழமைக்கு இருந்தா ஞாயிற்றுக்கிழமைக்கு கொஞ்சம் மாட்டு இறைச்சி முதலில் வேண்டும், இவைகள் கொடுப்பதற்காக நன்றி என்று ஜெபித்து விட்டார்கள். ஜெபித்து விட்டு வேலையில் ஈடுபட்டிருந்தனர். இதெல்லாம் வேணும், எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வெஜிடபிள்ஸ், மட்டன்னா மட்டன், ரொட்டி, ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் வேணும், இதெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றின்னு ஜெபித்து விட்டு தங்களுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் வீட்டுல. அன்று காலையில 11:30 மணி அளவில், 11:30 மணி அளவில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டுதான். யாரோ கதவு தட்டி இருக்காங்க. அப்போ அந்த கதவு சத்தத்தை கேட்டோடனே போய் கதவை திறந்தார்கள். பல சரக்கு சாமான் கடை சிப்பந்தி, அதாவது பல சரக்கு கடையில பணிபுரிகின்ற ஒரு வேலையாள், ஒரு சிப்பந்தி, அந்த ட்ரெஸ்ஸோட, அவங்களுடைய யூனிஃபார்ம், அந்த உடையோடு தன் உடுப்பின் மேல் ஒரு நீல நிற மேலாடையை உடுத்தியவராக ஒரு கூடை நிறைய சாமான்களை வைத்துக்கொண்டு நீங்கள் கேட்ட பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். அப்போ அதை பார்த்தோன்னே இவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க. என்னடா நம்ம கேட்ட பொருள் வந்திருக்குது, கடையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நம்ம ஆர்டர் கூட பண்ணலையே அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னாச்சுன்னா அவங்க போயிட்டாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்ன, இவங்க ஆர்டர் பண்ணல, அந்த கடைக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த கடையில பணிபுரிகின்ற அந்த யூனிஃபார்ம் போட்ட ஒரு பணியாளன் வந்து இவர்களிடத்துல அந்த தேவை பொருள்லாம் நீங்க கேட்டீங்கல்ல அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் கேட்டது யாரிடத்துல? கர்த்தரிடத்துல, கடவுளிடத்துல கேட்டார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த சிப்பந்தி போல ஒரு ஆளை அனுப்பி, தூதனை அனுப்பி இவருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரியுமா இது சுவிட்சர்லாந்து நாட்டுல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? உண்மையாகவே சில வேளைகளிலே தேவதூதர்கள் நமக்கு தெரியாமல், நம்மையும் அறியாமல் வந்து நம்மோடு இடைபடுகிறது, நமக்கு சேவை செய்கிறது. அல்லது சில வேளையில சில பொருளை கொடுத்துட்டு மறைஞ்சிருவாங்க. ஒருவேளை எப்பொழுதும் நமக்கு இப்படி கிடைக்கும்னு நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கடையில இருந்து சிப்பந்தி யாரும் வருவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. ரொம்ப ரேர். ஆனா அப்படி நடந்திருக்கிறது. அப்ப தேவதூதர்கள் அப்படி வந்து இடைபெற்று இருக்கிறார்கள் என்பது உண்மை சம்பவம். சரி, தூதர்களினுடைய ஊழியம் அடுத்த தலைப்புல, தூதர்கள் என்பவர்கள் செய்தியாளர்களாய் செயல்படவும் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் ஊழியம் செய்யவும் படைக்கப்பட்ட ஊழியர்களாய் உள்ளனர். தேவதூதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்றால், உருவாக்கப்பட்டார்கள் என்றால், தேவனை ஆராதிப்பதற்கு மட்டுமல்ல, அவருடைய தேவனுக்கு சேவை செய்ய, அது மட்டுமல்ல நமக்கும் சேவை செய்ய
தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்ய ஊழியர்களாய் உள்ளனர். நமக்கு சேவை செய்கின்ற ஊழியர்களாய் இருக்கிறார்கள். ஒன்று, கடவுளுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அவருடைய பிள்ளைகளாகிய எல்லாருக்கும் நமக்கும் சேவை செய்கிற தூதர்களாய் இருக்கிறார்கள். சரி, தேவனுக்கு ஊழியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனை ஆராதித்து தேவனை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 1-4 முடிய நாம் பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-4 முடிய வாசிக்க கேட்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். யாரா? சேராபீன்கள் என்கிற தேவதூதர் கூட்டம். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். தூதர்களுடைய பிரிவிலே, அதாவது சேராபீன்கள் கேருபீன்கள் அப்படிங்கிற 2 கூட்ட பெயர் உள்ளது. சேராபீன்கள் கேருபீன்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தூதருடைய பிரிவிலை பார்த்தோம். காபிரியேல், மிகாவேல் என்கிற அந்த தூதர்களுடைய பெயர்களை பார்த்தோம். அதெல்லாம் பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அது மட்டுமல்ல, பெயர்கள் சொல்லப்படாத தூதர்களும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், இறக்கைகள் உள்ள, சிறகுகள் உள்ள தூதர்கள் உண்டு. சிறகுகள் அல்லது இறக்கைகள் இல்லாத சாதாரண மனிதனை போல வெண்வஸ்திரம் தரித்து சாதாரண மனிதனை போல வருகிற தூதர்களும் உண்டு. நம்ம தேவதூதர்கள் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் தேவதூதன் அப்படி பறந்து வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ரெக்க இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் அல்ல. கொஞ்சம் கூட்ட தூதர்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது. அதிலே நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதி வாசித்தோம் அல்லவா? மீண்டும் அதுக்கு பின்னால் உள்ள வசனத்தை வாசிப்போம். அவர்களில் ஒவ்வொருவனும் எத்தனை செட்டையா? அவ்வாறு செட்டை. அப்போ என்ன வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுனா, இந்த தேவ தூதர்களுக்கு, சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்ததாம் ஒவ்வொருவனுக்கும். அப்போ ஒரு கூட்டம் 6 செட்டைகள் இருந்ததா. 2 செட்டைகள் உள்ள தூதர்கள் உண்டு சில பிரிவுகள்ல. ஆனால் இந்த தேவதூதர் கூட்டத்திற்கு ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள், சிறகுகள், பறவைக்குள்ள சிறகு மாதிரி பெரிய சிறகுகள் இருந்தது. எத்தனை செட்டைகள்? 6 செட்டைகள் இருந்தது. அவனவன் அந்த தூதர்கள் பாருங்க, 2 செட்டைகள், 6 செட்டை இருக்கு. அதுல 2 செட்டைகளினால் தன் அது அந்த கூட்டம் எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியல, தன் முகத்தை மூடி. அப்படின்னா அந்த செட்டைகளினால், அந்த இறக்கைகளினால், 2 செட்டைகளினால் முகத்தை மூடி. ரைட், 2 செட்டை. அடுத்தது 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி. இப்ப 4 செட்டை ஆயிடுச்சு. கவனிங்க, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்ததாம். அதிலே அந்த ரெக்கைகள்ல 2 செட்டைகளிலே தன்னுடைய முகத்தை மூடி, 2 செட்டைகளை 2 காலும், அவங்களுடைய கால் தெரியாம இருந்தது. அப்போ மனித உருவம் போலவே இருக்குது பாருங்களேன். 2 செட்டைகளினால் கால்களை மூடி. அடுத்தது 2 செட்டைகளினால் பறந்து. கவனிச்சிங்களா? அப்ப இந்த தூதர்களுக்கு, இந்த தூதர் கூட்டத்துக்கு கொஞ்சம் இருக்கிறாங்க, 6 இறக்கைகள், 6 செட்டைகள் இருந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுல 2 செட்டைகளினால்
முகத்தை மூடினார்கள், 2 சட்டைகளினால் தன் கால்களை மூடினார்கள், மற்ற 2 சட்டைகளினால் பறந்தார்கள். 6 சட்டை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க? அப்போ இந்த தூதர்கள் என்ன செய்தார்களாம்? மூடி 2 சட்டைகளினால் பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்திற்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆண்டவருடைய மகிமையை சொல்லி கூப்பிட்டு சொல்றாங்களா பாருங்க. பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. கவனிச்சு பாருங்க. அப்படி என்றால் தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனை போற்றுகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவிக்கிறவர்களாக இந்த சேராபீன்கள் தூதர்கள் இருந்தார்களாம். கவனிச்சிங்களா? அடுத்தது சங்கீதம் 148:1-2 அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, அவருடைய சேனைகளை அவரை துதியுங்கள். அப்போ இந்த சங்கீதம் 148:1-2 பார்க்கிறோம். இது சேராபீன்கள் அல்ல, இந்த தூதர்கள் வேற. நீங்கள் சேராபீன்கள் அதுல எடுத்துக்க கூடாது, இதுல அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த தூதர்கள் ஆண்டவரை துதிக்கும்படியாக கட்டளையிடப்படுகிறது அவர்களுக்கு. அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை துதித்தார்கள். அப்ப தேவதூதனுடைய பணி என்ன? தன்னை சிருஷ்டித்தவர், சிருஷ்டி கர்த்தரை, வானத்தையும் பூமியும் படைத்த உண்மையான தேவனை, அந்த கடவுளை, அந்த தேவனாகிய கர்த்தரை தூதர் கூட்டம் துதிக்கிறது அல்லது பாடுகிறது. 1, praise him all his angels. 2வது, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுதல். 1, கர்த்தரை, தேவனை, கடவுளை துதிக்கிறார்கள், அவருடைய வேலை. 2வது, தேவனுடைய கட்டளையை என்ன செய்கிறார்களோ அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். சங்கீதம் 103:20-22 முடிய வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. கவனிங்க, இங்கே சங்கீதம் 103:20-22 20-22 முடிய வாசிக்கும் பொழுது ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற. அப்போ தேவ தூதர்கள் பாருங்க, நம்மளும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்யணுமா? இல்ல, நமக்கு தெரியும். அப்படி என்றால் நான் மட்டுமல்ல, கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. இந்த வசனத்திலிருந்து நாம் பார்ப்பது என்ன? தேவ தூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே. முதல்ல அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து பாடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தூதர்கள் கடவுளுக்கு செய்கின்ற ஒரு ஊழியமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார். 2வது, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற தூதர்கள். அப்படி என்றால் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற, அவருடைய வார்த்தையின்படி செய்கிற தேவ தூதர்கள். ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல வேறொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்களே கர்த்தரை துதியுங்கள்.
தேவதூதர்களாகிய நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வல்லமை வாய்ந்த வீரர்கள் ஆவீர்கள். நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இதே வசனம் ஆங்கிலத்தில் ஈஸி டு ரீட் வெர்சன் என்பதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழ் பைபிளாக இருக்கிறது. அதுல இப்படி இருக்கு. அப்படின்னா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி அதுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிற தூதர்கள். ரெண்டு பார்த்தோம். தூதர்கள் என்ன செய்யறாங்க? ஒன்று, கடவுளை துதிக்கிறார்கள், அவரை போற்றுகிறார்கள். ரெண்டு, அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்கள். அவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தின்படி செய்கிறார்கள். ரெண்டு. மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22:8-9 பார்க்கும் பொழுது யோவானை பற்றி நம்ம பார்க்கிறோம். யோவான், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் பத்மோங்கிற தீவுல நாடு கடத்தப்பட்டு யோவான் தனித்து இருக்கும் பொழுது யோவானுக்கு ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவனுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார், அவனோடு பேசுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:8-9 யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது நான் இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் கேட்டேன். இதை பார்த்தோன்னே நான் இவைகளை அறிவித்த தேவ தூதனை பார்த்து வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அந்த தூதனை வணங்கும்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு அது மட்டும் இல்ல பாதத்துல விழுந்தாங்க. நல்லா கவனிங்க, காலில் விழுகிற அனுபவம் பாருங்க எப்படி இருக்குன்னு. தேவதூதன் காலில் விழுந்துட்டான். யார்? யோவான். தேவதூதன் காலில் விழுந்து அவனை வணங்கும்படி காலில் விழுந்திருக்கான். அதற்கு அந்த தேவதூதன் என்ன சொன்னா? அப்பா வணங்குறியா? ரைட், உனக்கு என்ன வேணும்ப்பா? நான் உன்னை பிளஸ் பண்றேன்னு சொன்னானா? இல்ல. நான் அந்த தேவதூதன் சொல்றான் யோவான் இடத்துல, கர்த்தருடைய ஊழியக்காரன் இடத்துல, நீ இப்படி செய்யலாகாது. அதற்கு அவன் எப்ப நீ இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி செய்யலாகாது. உன்னோடும் உன் சகோதரனோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகளோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். கடவுளைத்தான், தேவனை தான் தொழுது கொள்ளணும். நான் அவரை தான் வணங்கணும். அப்ப நீ என்னை வணங்க கூடாது. நானும் ஒரு ஊழியக்காரன். அப்ப பாருங்களேன், நானும் ஒரு ஊழியக்காரன். யாருக்கு? கடவுளுக்கு, கர்த்தருக்கு. நீங்க ஒருவேளை பாஸ்டர் அப்படின்னு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை பகுதி நேரமா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்யலாம் ஆண்டவருக்காக. அப்ப நீங்க யாரு? ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு ஊழியக்காரர், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். சுவிசேஷம் அறிவிக்கலாம், சின்ன புக்ஸ் இருந்தா கொடுக்கலாம், நியூ டெஸ்டமெண்ட் இருந்தா கொடுக்கலாம். உங்க நண்பர்களோடு, உறவினர்களோடு, தெரிந்தவர்களோடு, நீங்கள் பழகிறவர்களோடு சத்தியத்தை சொல்லலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம். அப்படின்னா ஒரு ஊழியக்காரங்க. நான் பாஸ்டர் சர்ச்சை நடத்துறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன், கிராமங்கள்ல போய் மக்களை சந்திக்கிறேன், ஜெப கூட்டங்கள் நடத்துறேன், கிளை சபைகள் உருவாகி இருக்குது, பைபிள் காலேஜ் நடத்துறேன். அது மட்டுமல்ல, நற்செய்தி கூட்டங்களை பிரசங்கிக்கிறேன். கர்த்தருக்கென்று ஊழியத்தை நான் செய்யறேன். நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்யலாம். இந்த தூதன் சொல்றான், நானும் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றேன். நானும் ஒரு ஊழியக்காரன், உங்களை மாதிரிதான் நான் ஒரு ஊழியக்காரன். எவ்வளவு ஹம்பிளா சொல்றேன் பாத்தீங்களா?
அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவதூதர்கள். 3 காரியம் பார்த்தல. 3வது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். 4வது தேவதூதனுடைய அந்த பணி என்னன்னு பார்ப்போம். 4வது லூக்கா 1ஆம் அதிகாரம் 11-13 முடிய. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று தரிசனமானால் அதாவது யாருக்கு அப்படின்னா சகரியா இல்லையா, அவனுக்கு தரிசனமாகி சகரியா அவனை கண்டு பயந்து கலங்கிட்டான். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். என்ன செய்தி? நியூஸோட வந்திருக்கான், நல்ல செய்தியோட இல்ல. செய்தி அறிவிக்கிறவன் செய்திகளை சேர்ப்பதில் இல்ல, கேதர் பண்ணி அந்த சேர்க்கப்பட்ட செய்தியை, கடவுள் சொன்ன செய்தியை ஆண்டோடைய ஊழியக்காரரிடத்திலே அல்லது தீர்க்கதரிசிகளிடத்திலே போய் சொல்லக்கூடிய வேலை. இங்க சகரியா ஆசாரிய பணியை செய்ய போகும் பொழுது நடந்த சம்பவம் இல்ல. அப்போ செய்திகளை சொல்லுகிறவன். 4 காரியம் தூதருடைய பணியை பார்த்தோம். 5வது வெளிப்படுத்தும் விசேஷம் 8:7. வெளிப்படுத்தும் விசேஷம் 8:7. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது கல்மழையும் அக்னி உண்டாகி, இரத்தம் கலந்த அக்னி, கல்மழையும் இரத்தம் கலந்த அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. பசும்புலெல்லாம் முடிஞ்சதா? வசனம் முடிஞ்சதா? சரி. அப்போ தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பை, கடவுளுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். தூதன் செயல்படுத்துகிறது, கடவுளுடைய தேவனுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்துகிறதை தூதர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். 5வது காரியம். 6வது கலாத்தியர் 3:19 நான் படிக்கிறேன். அப்படி என்றால் சட்டங்களின் நோக்கம் என்ன? அவை மனிதர் செய்யும் தீமைகளை அவர்களுக்கு சுட்டி காட்டின ஆபிரகாமின் சிறப்பான வாரிசு வரும் வரை இச்சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது. தேவன் இந்த வாரிசை பற்றியே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இச்சட்டங்கள் தேவதூதர்களின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேவதூதர்கள் மோசேயை மத்தியஸ்தராக பயன்படுத்தி சட்டங்களை மனிதர்களுக்கு வழங்கினார், வெளிப்படுத்துதலை அறிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவதூதர்கள் மோசேயை மத்தியஸ்தராக பயன்படுத்தி, தேவதூதர்கள் கவனிங்க, மோசேயை மத்தியஸ்தராக பயன்படுத்தி சட்டங்களை, பிரமாணங்களை மனிதர்களுக்கு வழங்கினர். யாரு? தூதர்கள். தூதர்களை கொண்டு அப்படின்னு வசனம் வரும். தூதர்களை கொண்டு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வசனங்கள் வருவதை நம்மளால பார்க்க முடியும். ரைட். இப்போ நம்ம தூதர்களுடைய எத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள், என்னென்ன அவருடைய பணின்னு பார்த்தோம். 1, அவர்கள் கடவுளுக்கு துதி செய்து ஊழியம் செய்கிறார்கள். 2வது, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். 3வது,
நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படிங்கிறாங்க. நம்மை போல மனிதர்களைப் போல கர்த்தருக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். 4, செய்திகளை கடவுளிடமிருந்து பெற்று செய்திகளை சேகரித்து செய்திகளை சொல்லுகிறார்கள். 5வது, தேவனுடைய நியாய தீர்ப்பை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை, தேவதூதர்களுக்கு இதை நீ செய் என்று சொன்ன அந்த கட்டளையை, சில இடங்களிலே பூமியிலே சில வேளைகளிலே ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்கள் அந்த பணியை செய்கிறார்கள். 6வது, தேவதூதர்கள் மோசையை மத்தியஸ்தராக பயன்படுத்தி சட்டங்களை மனிதர்களுக்கு வழங்கினார் என்று சொல்லி இது ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டதை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்தேன். சரி, இப்போ தேவதூதர்களுடைய பணியெல்லாம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஏஞ்சல்ஸ் இன் த ஓல்டு டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள். நல்லா கவனிக்கணும். தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டிலும் செயல்பட்டிருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டிலும் கடவுளுக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டில் மனிதர்களுக்கும் ஊழியம் செய்திருக்கிறார்கள். பூமியிலே தேவதூதர்கள் பரலோகத்தை விட்டு வந்து பூமியிலே மனிதர்களை போன்று மனிதர்களோடு இடைப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏஞ்சல்ஸ் இன் த ஓல்டு டெஸ்டமெண்ட். சரி, இப்ப நம்ம பார்ப்போம். கேருபீன்களையும் ஏதேன் தோட்டத்தில் என்று சொல்லி ஆதியாகமம் 3:24 பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது, என்றாலும் இதை கொஞ்சம் நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். கேருபீன்கள் முதல் நம்ம படிக்கிறோம். கேருபீன்கள் வர்றாங்க எங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24 பார்க்கிறோம். வாசிப்போம். மனுஷனை துரத்திவிட்டு அவர் மனுஷனை துரத்திவிட்டு மனுஷனை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். எதுக்காக? ஆதாம் ஏவல் பாவம் செய்த உடனே கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். துரத்தி விட்டு என்ன செய்கிறார்? இவர்களும் நம்மில் ஒருவரை போல் ஆய்விடக்கூடாது. ஏன்? ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டா சாகவே மாட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு சாவு இல்லை. தேவதூதர்களுக்கு சாவு இல்லைல்ல, அதே மாதிரி மனிதனுக்கும் சாவு இல்லை. ஆனா இவர்கள் ஏற்கனவே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கல. நன்மை தீமை அறியத்தக்க கனியை தான் புசிச்சாங்க. சோ இப்ப ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தனால, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனனால ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படியில போங்க, ஓடி போங்க. துரத்தி விட்டுட்டு என்ன செய்யறாருன்னா, வசனம் சொல்லுகிறது, கேருபீன்களை காவல் காக்கும்படி கேருபீன்களை காவல் காக்கும்படி, எதை காக்கும்படி? ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய என்ன செய்தாரு? ஏதேன் தோட்டத்துல கிழக்கே கேருபீன்களை வைத்தார் காவல் காக்கிறதுக்கு. அப்போ தூதர்களுடைய வேலையில இதையும் ஒன்று நம்ம பார்க்கிறோம். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் தூதர்கள் என்ன செய்தாங்களா? அவங்க காவல் காக்கும் பணி அதுல இருந்துதான் உருவாயிருக்குது. ஒரு பெரிய வீட்டுல அல்லது ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான நபரை பார்க்க போகும் பொழுது உள்ள விட மாட்டாங்க. சார், நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, உங்க ஐடி கார்டை காட்டுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களா,
உங்களை வர சொன்னாங்களா? உள்ள விட மாட்டாங்க. யாரு? அந்த வாட்ச்மேன் அல்லது அந்த செக்யூரிட்டி அல்லது ஒருவேளை போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் முக்கியமான மந்திரிகளை பார்க்கும் பொழுது முடியாது. என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். போகும் பொழுது துப்பாக்கி ஏந்திய ஒரு போலீஸ் இருப்பாங்க. யாருன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் உள்ள விடுங்கன்னா உள்ள விடுவாங்க. அவங்க சொன்ன பிறகுதான் விடுவாங்க. அப்ப என்ன அவங்களுடைய வேலை? உள்ளே போகாம அவங்களை தடுத்திருந்து அவங்கள உள்ள விடாம காக்கணும், காவல் காக்கணும். இல்ல நம்ம பார்க்கிறோம், அதுல இருந்து தான் வந்தது இந்த தூதர்கள், இந்த கேருபீன்கள். இல்ல கேருபீம், கேருபீம் அதாவது பொது மொழிபெயர்ப்புல கேருபுகளையும் கேருபுகளையும்னு போட்டிருக்கு. கேருப்புனா ஒருமை, கேருபீம் பண்பை. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கேருப் என்றால் எபிரேய வார்த்தையின் பன்மையே, எபிரேய வார்த்தையின் பன்மையே. கேருபீம் பன்மையே. ஹெவன்லி பீயிங்ஸ், ஹெவன்லி பீயிங்ஸ். ஓகே. அப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் தூதர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஏஞ்சல்ஸ் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் முதல்ல ஏதேன் தோட்டத்துல பார்க்கிறோம், ஆதியாகமம் 3:24. இரண்டாவது ஆதியாகமம் 18:1-2. ஆதியாகமம் 18:1-2 வாசிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார். இதோ 3 புருஷருக்கு எதிரே நின்றார். அவர்கள் கண்டவுடனே கூடார வாசலிலிருந்து ஆபிரகாம் எதிர்கொண்டு ஓடி போய் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு கடந்து போக கூடாது அப்படின்னு சொல்றான். அங்க தூதர்கள் வருகிறதை பார்க்க, மனிதர்களை போல சாதாரணமா. இவன் ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்க முக்கியமான நபர்கள், வித்தியாசமானவர்கள், சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டான். அப்ப ஆபிரகாமின் வாழ்க்கையில் தூதர்கள் இடைப்பட்டார்கள், செயல்பட்டார்கள். நம்ம வேதத்துல மனிதர்களிடத்திலே பழைய ஏற்பாட்டில் தூதர்கள் செயல்பட்டதை சில இடங்களில் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தூதர்கள் செயல்பட்டார்கள். அதாவது தேவதூதன் ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு இடத்துல போய் கல்லை வச்சு தலையில வச்சு தூங்கிட்டான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஏணியை பார்த்தான். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு, மன்னிக்கணும், ஆபிரகாம்ல யாக்கோபனுடைய வாழ்க்கையில் தேவதூதரை பார்க்கிறான். அப்ப மேல ஏணி உச்சியில கர்த்தர் நின்றுட்டு இருக்கார். அப்ப தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார்கள். மூன்றாவது ஆதியாகமம் 19:1 நம்ம பார்க்கும் பொழுது வாசிப்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். இங்க ஆபிரகாமுக்கு இங்க வந்தவங்க 3 பேரு, அதுல 2 தூதர்கள், நல்லா கவனிங்க, 2 பேர் தூதர்கள், ஒருத்தர் கர்த்தர். அப்ப ஒருத்தர் போயிட்டாரு. 2 தூதர்கள் எங்க வந்தாங்க? சோதோம் குமாருக்கு வந்தார்கள். சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இங்கே லோத்து சோதோமனுடைய வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து, ஆமா, இங்கேயும் ஆபிரகாம் பண்ண மாதிரியே போறான். இந்த வசனம் ஆரம்பம் 19:1 ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 தூதரும் எங்க போறாங்க? சோதோமுக்கு போய் லோத்தை மீட் பண்றாங்க. கவனிச்சீங்களா? அப்போ தேவதூதர்கள் ஏதேன் தோட்டத்துல முதல் காவல் காக்கும்படி ஆண்டவர் வைத்தார். 2வது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் செயல்பட்டார்கள். 3வது
லோத்தினுடைய வாழ்க்கையில, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இல்லையா, பழைய ஏற்பாட்டிலே லோத்தினுடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள் இடைப்பட்டார்கள், அவனை சந்திக்க போனார்கள். அதே போல ஆதியாகமம் 21:15-17 முடிய வாசிக்கும் பொழுது தேவதூதன் ஆகாரிடம் பேசுதார். தேவதூதர்கள் யாரிடத்தில் இடைப்பட்டார்கள்? ஆகாரிடத்தில் இடைப்பட்டார்கள். வாசிப்போம். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவன் தண்ணீரை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து பாவம் ஆகாரம் அனுப்பி விட்டுட்டு ஆபிரகாம் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க, பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாது அப்பா, என்னால பார்க்க முடியாது, சகிக்க முடியாதுன்னு அவ போயிட்டா என்று எதிராக அம்பு பாயும். அம்பு எகிற தூரம் எவ்வளவோ அந்த அவ்வளவு தூரம் போகக்கூடிய தூரத்துல போய் சத்தமிட்டு அழுதாள். உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கடவுள் கர்த்தர் தேவன் பிள்ளையின் சத்தத்தை, அழுகிற சத்தம், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இவ சத்தம் போட்டு அழுதா, இவ சத்தம் அல்ல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, போதும். யாரு? தேவதூதன். கவனிச்சிங்களா? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், கடவுள் சத்தத்தை கேட்டார். அடுத்தது தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆகாருடைய வாழ்க்கையில் தேவதூதன் அந்த வனாந்தரத்திலே தண்ணீர் எல்லாம் செலவழிந்த போது தன்னுடைய குழந்தை மகன் சாகிறதை பார்க்க முடியாமல் அம்பு போகக்கூடிய தூரத்துல போய் சத்தமிட்டு அழுதால் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டது மட்டுமல்ல, தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். தூதன் ஆகாரிடம் பேசுதல். அடுத்தது எலியேசர் கைடட் பை த ஏஞ்சல். எலியேசருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தூதன் அவனை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:7 என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்த உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக, நீ எனக்கு அங்க வந்து பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். யாருக்கு முன்பாக? எலியேசருக்கு முன்பாக, ஆபிரகாமுடைய வேலைக்காரன், ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுக்கு. அப்போ உனக்கு தூதனை அனுப்புவார் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம், எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க அவன் போறது. அந்த டைம்ல அவனை வந்து கைட் பண்றது யாருன்னா தூதன். எலியேசர் கைடட் பை an angel. ரைட். அடுத்தது யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 28 பார்க்கும் பொழுது 11, 12, 13 ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடி அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டால் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் அப்படி கல்ல வச்சு ராத்திரில அவன் தூங்கிட்டான். அப்படி தூங்கும்போது அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் போதும். அப்ப யாக்கோபனுடைய வாழ்க்கையில தேவதூதர்கள் இடைப்பட்டார்கள். அவன் கண்ட சொப்பனம், அவன் கண்ட கனவிலே தேவதூதர்கள் ஒரு பெரிய ஏணி, வானத்திற்கும் பூமிக்கும் உயரமான ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறதை அவன் கண்டான்.
தேவதூதர்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஆதியாகமம் 31:11 ஆதியாகமம் 31:11 அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றார். அப்போ யாக்கோபனுடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள் இடைப்பட்டார்கள், செயல்பட்டார்கள். நம்ம பார்க்கிற தலைப்பு என்ன? ஏஞ்சல்ஸ் இன் த ஓல்டு டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் யாரிடத்திலெல்லாம் வந்தார்கள், செயல்பட்டார்கள்? பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தேவதூதர்கள் வந்து இறங்கி செயல்பட்டார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது எலியாவின் வாழ்வில் தேவதூதன். எலியாவின் வாழ்வில் தேவதூதன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-7 முடிய. ஒன்று ராஜாக்கள் 19:4-7 முடிய. எலியாவின் வாழ்வில் தேவதூதன். வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19:4-7 முடிய. எலியாவின் வாழ்வில் தேவதூதன். 1 ராஜாக்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், எலியா வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கூறி, என்னால முடியல, நான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாத்தீங்களா, அவன் வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சது. இனி நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? செத்து போறதே நல்லது. எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சது, அவ்வளவுதான். என்னை கொல்ல தேடுறாங்க, சோ நான் இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது என்று சொல்லி சோர்வா, கவலையோடு, பிரச்சனையை தாங்க முடியாம ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டான். அப்படி படுத்துக்கொண்ட பிற உடனே என்ன செய்ய, தேவதூதன் ஒருவன் வாசிப்போம். அவன் ஒரு சூறை செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அவனை தட்டி எழுப்பி, அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். பாருங்க, ஒரு தூதன் அவனை தட்டி, அப்பா எலியா, எலியா எந்திரி. நான் சென்னையில ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல நான் படிக்கும் பொழுது, அவரு மெடிக்கல் லைன்ல நல்லா இருந்தவர். அவரு ஒரு காரியம் சொன்னார். ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சத்தமா அவர் பேரை சொல்லி, எந்திரி அப்படின்னு சொல்லக்கூடாது. மெதுவா தட்டி, ஸ்பீடா தட்டாலும் பயந்துருவாங்க. மெதுவா தட்டி எழுப்பணுமா, அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதை கேட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு எப்படி உண்மைங்கிறது தெரியல. சத்தமா கூப்பிடக்கூடாது, திடீர்னு ஏன்னு கத்தக்கூடாது, அதிர்ச்சியா இருக்கும். ஸ்பீடா போட்டு ஒரு மாதிரி தட்டக்கூடாது, ஒரு மாதிரி என்னமோ நினைச்சிருவாங்க. மெதுவா அப்படியே தட்டி, மெதுவா தட்டும்போது அப்படியே முழிப்பாங்க. அதே போல நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல தேவ தூதன் அவனை தட்டி எழுப்புறதை நம்ம பார்க்கணும். எப்பா நீ எந்திரி, போஜனம் பண்ணு. எவ்வளவு அழகா தேவதூதன் தன்னுடைய சேவை செய்கிறதை பார்க்கிறோம். அவன் செத்து போறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவனை தட்டி எழுப்பி, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்னு அனுப்புறார் கர்த்தர். அதுக்காக தேவதூதன் அனுப்பி அவனை தட்டி எழுப்புறான். இல்ல நம்ம பார்க்கிறோம்.
அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, அவன் விழித்து பார்க்கிற போது தலையில் சுடப்பட்ட அடையும், நல்ல தழல்ல எண்ணெயெல்லாம் இல்லாம பாருங்கள, தழல்ல சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவன் புசித்து குடித்து ஃபுட்டோட வந்திருக்கிற, அப்படி அவனுக்கு வேண்டியது, அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார். இல்ல பைபிள் படிக்கிறோம். எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு தழல்ல சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் வச்சிருக்கு, எழுந்து புசிப்பா அப்படின்னு. அப்ப எலியாவின் வாழ்க்கையில் தேவதூதன் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டதை பார்க்கிறோம். அதே போல எலிசாவின் வாழ்வில் தூதர்கள் 2 ராஜாக்கள் 6:13 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்துல வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். பட்டணத்தை ஃபுல்லா வளைஞ்சிட்டாங்க அவங்க எதிரிகள். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் அந்த ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் அந்த பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை பார்த்தான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, எலிசாவை நோக்கி சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே, நான் என்ன செய்யறது? அதற்கு எலிசா சொல்றான், எலிசா பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதையும் கண்டான். பாத்தீங்களா, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிற குதிரை வீரர்கள், இராணுவ வீரர்கள் ஏராளம் இருக்கலாம், ஆனா நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யார் இருக்கா? தூதர் கூட்டம் இருக்கிறார்கள். ஆமேன். அதான் அப்போ எலிசாவின் வாழ்வில் தேவதூதன். சரி, இன்னொரு 5-10 நிமிடத்துக்குள்ள முடித்து விடுகிறேன். தானியேலின் வாழ்க்கையில் தூதர்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 21-22. தானியேல் 6:21-22. தானியேல் 6:21-22. அப்பொழுது தானியேல், இப்ப பாருங்க, தானியேல நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. தானியேல என்ன பண்ணிட்டாங்க, சிங்கக்கபில போட்டாங்க. சிங்கக்கபில போட்டோன்னே ராஜாவுக்கு தூக்கம் கூட வரல. ஐயோ, தானியேல போட்டோமே என்ன ஆகுமோ, நைட்டெல்லாம் தூக்கம் இல்ல, கீத வாத்தியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவன் சிங்கக்கபில இருக்கான். வசனம் சொல்லுது, காலையில எந்திரிச்சோன்னு ராஜா வர்றான். என்ன சொல்றான்? தானியேல கூப்பிடுறான், நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை விடுவித்தாரான். உடனே தானியேல் கெபிக்குள்ள இருந்து, சிங்க குகையிலிருந்து, ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, கவனிச்சிங்களா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். யாரை கொண்டு? கர்த்தர் தேவன் கடவுள் தம்முடைய தூதனை அனுப்பி
சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது முதலை பிடிச்ச உடனே முதலைய வாய் அப்படியே கட்டிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை யூடியூப்ல எல்லாம் நீங்க ஒருவேளை பார்த்திருக்கலாம். அது வாயை திறக்க முடியாம இப்படி இருக்கிற அந்த வாய் இப்படி இப்படி திறக்கும் இல்ல, இப்படி திறக்கும். அந்த வாய் திறக்காம அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி கட்டிடுவாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா வாய் கட்டப்பட்டுருச்சு இல்ல, கடிக்க முடியாது. அதை பிடிச்சு தூக்கி கொண்டு போயிடுவாங்க. அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் தேவன் தானியேல சிங்கக்கபியில போட்டிருக்கிற அந்த வேளையில அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய் என்ன செய்த அப்படியா கட்டி போட்டது. 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். வாயை சிங்கம் என்னை சேதப்படுத்தல ராஜா, கிவிக்குள்ள போட்டாங்க, ஆனா என்னை அது சேதப்படுத்தல. எப்படி சேதப்படுத்தாம இருந்திருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதனால எனக்கு ஒரு சேதமும் இல்லை, நான் சேதம் இல்லாம இருக்கேன். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் தானியேலின் வாழ்க்கையில் தேவதூதர். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல தேவதூதர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்க, எப்படி செயல்பட்டாருன்னு பார்த்தோம். ஒண்ணு, ஏதேன் தோட்டத்துல காவல் காக்கிற கேருபீன்கள். 2வது, ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவதூதர்கள். 3வது, லோத்தின் வாழ்வில் தேவதூதர்கள். 4வது, ஆகாருடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள். 5வது, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசருடைய வாழ்க்கையில் தேவதூதர். 6வது, யாக்கோவினுடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள். 7வது, மறுபடியும் யாக்கோவினுடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள். 8வது, எலியாவின் வாழ்க்கையில் தேவதூதர்கள். 9வது, எலிசாவின் வாழ்க்கையில் தேவதூதர்கள். கடைசியாய் தானியேலின் வாழ்க்கையில் தேவதூதர்கள். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் செயல்பட்டதை, இடைப்பட்டதை, பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இருந்தாங்க, யாரோடெல்லாம் இடைப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். சரி, நான் நிறைவு செய்கிறேன். கடைசியா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட். முதல்ல இப்போ இன்னைக்கு பார்த்தது கடைசியா ஏஞ்சல்ஸ் இன் த ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் என்ற தலைப்புல பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம ஏஞ்சல்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் எங்கெல்லாம் செயல்பட்டார்கள், யாருடைய வாழ்க்கையெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம். கடைசியா ஒரு அசைன்மெண்ட் உண்டு, அந்த அசைன்மெண்ட்டை நான் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸ்ல நிறைவாயிடும். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது கொஸ்டின் இருந்தால், அது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம், பேசுங்க. நான் முடிச்சுட்டு அவ்வளவுதான், எனக்கு தொடர போறது இல்லை. தேங்க்ஸ் சார், நல்லா இருந்தது. ஓகே, புரிஞ்சது. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. வேற யாராவது பேசுறீங்களா? என்ன எப்படி இருந்துச்சா, அல்லது தேவதூதனுடைய அனுபவங்கள் என்னால கொஞ்சம் புரியாம ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்க. ஒருத்தருமே ஒண்ணுமே சத்தமே இல்லை. ஓகே, ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம். தேவதூதர்களுடைய பிரிவுகள், தேவதூதர்களுடைய செயல்பாடுகள், பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் எப்படியெல்லாம் வந்தார்கள், யாரிடத்திலெல்லாம் வந்தார்கள், யாரிடத்திலெல்லாம் அவர்கள் செயல்பட்டார்கள், என்ன செய்தார்கள் என்பதை பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் என்ற தலைப்பிலும் பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸ்ல புதிய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் என்ற தலைப்பிலே நிறைவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த ஏஞ்சலாலஜி இந்த பாடத்தை படிக்க கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஸ்டூடெண்ட்ஸை ஆசீர்வதிப்பீராக. நல்லா இன்னும் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, காட் bless you. Thank you, Pastor. Okay, God bless you. Billy, டாடி சார்ல்ஸ் அவ்வளவுதான். ஏர்போர்ட் போயிட்டு இருக்கான், அதனால. எப்படி? சரி சரி, சொன்னா சார். ஓகே, ஜெபம் பண்ணியாச்சு, முடிச்சிடலாமா அப்போ? ஓகே, நல்லா வைக்கலாம், நீங்க கட் பண்ணிருங்க. ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட்.